அதாவது இவங்கள் பேசிக்கலாக வெரி வெரி டேலண்டட். சில நேரத்தில் மல்டி டாஸ்கிங், ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அது முடிப்பதற்குள் அடுத்த விஷயம், அது முடிப்பதற்குள் அடுத்த விஷயம்னு தாவி விடுவார்கள். அந்த ஆரம்பித்த முதல் விஷயத்தையே பூரணமாக செய்திருந்தால் இவர்கள் அதில் ஜாம்பவான், இவர்கள் அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஒரு பிரதான கர்த்தாவாக மாறி இருப்பார்கள். இந்த மல்டி டாஸ்கிங்னால கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த பூரணமாக ஒரு விஷயத்தை இவர்கள் தெரிந்து வைத்திருந்தால் கண்டிப்பாக ஒரு நிகரற்ற வெற்றியை இவர்களால் அடைய முடியும். இந்த 2026 வருடமே உங்களுக்காகத்தான். ஏன்னா இந்த வருடம் அப்படிங்கிறது கூட்டு எண் 1 வருகிறது. இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே நீங்கள் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில், பிறகு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் திக்பலம், பிறகு உங்களுக்கு லாபம், பிறகு உங்களுக்கு உச்சபலம். இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு அந்த குரு பார்வை விழுந்து சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, அனைவரையும் கவர்வது, தொழிலில் நல்ல உச்சம், நிறைய புது புது ஐடியாஸை வெளிப்படுத்துவது, தூரதேச பயணங்கள், வெளிநாட்டு தொடர்பு, நிறைய யுக்திகளை தொழில் வெளிப்படுத்துவது, சில பேர் வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, அதற்கு நல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் செய்து கொள்வது, திருமணம், பிராப்தம், புத்திரபாக்கியம், இதற்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ். அதுவும் எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏமாறாமல், டீவியேட் ஆகாமல், ஓரளவுக்கு இது கரெக்ட் அப்படின்னு போய் பிறகு அது தவறு என்று உணராமல் நல்ல விஷயங்கள், ஓரளவுக்கு ஆர்த்தோடாக்ஸாக இருந்தாலும், அதாவது உங்களுக்கு வரக்கூடிய அந்த வரன் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி, ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலியாகத்தான் அதிகம் வரும். ஒரு லாங் டேர்ம் ட்ராவல், ஒரு உங்களுடைய லைஃப் கமிட்மெண்ட் அப்படிங்கிறதுனால் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இந்த 2026 தொடக்கத்திலேயே உங்களுக்கு வரும்.